ஸ்ரீ குருபியோ நமஹ. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வலி கூறுவார்க்கே. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இப்போ இந்த ஆனி மாதத்திற்குரிய ஒரு சிறப்பு தகவல். அதாவது ஆனி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி, அதற்கு பெயர் பகவதாஷ்டமி அப்படின்னு பேர். பொதுவாக அஷ்டமி அப்படிங்கிற நாள் நம்ம ரொம்ப சுபகாரியங்கள் எதையும் எடுத்து செய்ய மாட்டோம். ஆனால் வழிபாடு, பரிகாரங்கள், பிராயஷ்சித்தங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு அஷ்டமி அப்படிங்கிற திதி ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பொதுவாக நம்ம அஷ்டமி நவமியில் புதுசாக எந்த காரியமும் ஆரம்பிக்க மாட்டோம். ட்ராவல் அவசியம் இல்லைன்னா எடுத்துக்க வேண்டாம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய சொல் வழக்கில் கேள்விப்படுறது உண்டு. ஆனால் இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது நிறைய பைரவர் வழிபாடு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தகவல்களை தான் உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். இப்போது தமிழ் மாதங்கள் ஒரு மாதத்திற்கும் நிறைய தனிச்சிறப்புகள் உண்டு. இப்போ நம்ம ஆனி மாதத்திற்கு உண்டான விசேஷ தினங்கள்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதே போல் ஆனி மாதத்தில் தவறவே விடக்கூடாத 2 முக்கியமான தினங்கள், ஜேஷ்டாபிஷேகம், ஆனி திருமஞ்சனம், அது ஆனி உத்திரம்னு சொல்லுவோம். அதற்கு உண்டான விளக்கங்களோடு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன், அது 2ஐயும் தவறாமல் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த பகவதாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாள் அது என்றைக்கு வருதுன்னா, நாளைக்கு 18/6/2025 ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையில் வருது. இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு என்ன விசேஷம்? ஒரு தமிழ் மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு. தமிழ் மாதங்களில் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவர்களுடைய சாயங்கால பொழுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது நமக்கு அந்த பிரதோஷ வேளைன்னு சொல்லக்கூடிய அந்த 4:30லேருந்து 6 சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தேவர்களுடைய அந்த சாயங்கால நேரம் 4 to 6ங்கிறது தான் ஆனி மாதம். அப்போ இப்படி அடுத்தது ஆடி, ஆவணி, புரட்டாசின்னு வரும்போது அவங்களுக்கு இருள் கவிய தொடங்கும். அந்த விடியற்காலம் வரும் இல்லையா, உஷத்காலம்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் உதிக்கக்கூடிய நேரமான அந்த 4 to 6, நம்ம இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படிலாம் சொல்லி வழிபடுறது தான் மார்கழி மாதம். அதுதான் தேவர்களுடைய விடியற்காலை பொழுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. சரி, இப்போ இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு என்ன விசேஷம்? பொதுவாக அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது, அதுவும் பைரவ அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன், நோய், உபத்திரவங்களை போக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இந்த பகவதாஷ்டமி அப்படின்னு ஏன் பேருன்னா, ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கு பெயர் பகவதாஷ்டமி. இதில் பொதுவாக அஷ்டமி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, காலம்பரை சிவபெருமானை வணங்கணும், சாயங்காலம் போய் பைரவரை பார்க்கணும் கோவிலில். சரி, இதை யாரெல்லாம் பண்ணலாம்? யாருக்கெல்லாம் 6, 8 அதிபதிகளுடைய தசை புத்தி நடக்கிறதோ, அதாவது ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது, அதாவது நெகட்டிவ் பலன்கள் என்னன்னா, எதிர்மறையான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டால் இதை தான் தரும். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, அதாவது மரணத்திற்கு ஒப்பான கண்டம், விபத்துக்கள், எதிர்பாராத துர்சம்பவங்கள், மனதுக்கு கலக்கத்தை தரக்கூடியவை, மனதை ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் 8ஆம் இடம்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு நிறைய நல்ல பலன்கள் இருந்தாலுமே பொதுவாக இந்த 6, 8க்கு உண்டான தசாபுக்திகள் நமக்கு ரொம்ப பெரிய அளவில் நன்மையை தராது. அது அதே போல் யாருக்காவது அஷ்டம சனி காலமாக இது இருந்தாலும், இப்போ முக்கியமாக இந்த பதிவு சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அவங்களுக்கு உட்கார்ந்துருக்கார், அஷ்டம சனியாக இருக்கிறார். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? பொதுவாக இது தரக்கூடிய கெட்ட பலன்கள் என்னென்னு பார்த்தா, வேலையில் யாருக்கெல்லாம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையோ, யாருக்கெல்லாம் வேலை சம்பந்தமாக எப்பயுமே தொந்தரவு இருக்குது. சில பேருக்கு எந்த தசாபக்தி நடந்தாலுமே அவர்களுடைய ஜாதக விசேஷமே எப்படி இருக்கும்னா, எங்கே வேலைக்கு போனாலும் முதலாளிக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும். அவங்களுடைய சீனியர் யார் இருக்காங்களோ அவங்க பாஸுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது. அதே போல் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களோட ஒரு சுமூகமான உறவு நிலை அவங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, பாவம் எல்லாரோடையும் அனுசரித்து போகிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஜாதக விசேஷம் எங்கே போனாலும் இவங்களுக்கு கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்குரியவராக மாறுவார். இந்த மாதிரியான தொல்லைகள். 2வது, இப்போ நம்ம எதிரி தொல்லைங்கிறத பார்த்துட்டோம். 2வது கடன் உபத்திரவம். சில பேருக்கு வாழ்க்கை முழுவதுமே ஏதோ ஒரு கடன் தொல்லை படுத்திகிட்டே இருக்கும். அதாவது ஒன்றா அவங்க அப்பா வாங்கி வச்ச கடனை இந்த பிள்ளைங்க அடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் யாருக்காவது ஒரு கடனை வாங்கி அதற்காக இவங்க ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிறதா இருக்கும். இந்த மாதிரியான உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி. அதே போல் நோய்னு சொல்கிறது என்னென்னா, உடம்பில்
பெரிய உபத்திரவம்னு சொல்லக்கூடிய, அதாவது சில வியாதிகளை தீர்க்கவே முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வியாதிகள் இருந்துட்டா அதனால் நம்ம படக்கூடிய கஷ்டம் வந்து ஒரு மாதிரினா, சில சின்ன சின்ன கோளாறுகள், சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்கின் அலர்ஜின்னு ஒன்று வந்துடும். அது எதனால் வருது, என்ன காரணம்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு அந்த அலர்ஜி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வாமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான தொந்தரவு. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் வயிறு சம்மந்தமான உபத்திரவங்கள் இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் ஏதாவது ஒரு சாப்பாடை சாப்பிட்டா ஒத்துக்காது. இந்த மாதிரி ஜாதகத்தில் பொதுவாக அந்த 6ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது, இந்த 8ஆம் இடத்துல குரு போகும்போது, இந்த மாதிரியான நேரத்துலலாம் வந்து 6 7 8 6 8ங்கிறது முக்கியமாக அந்த வயிறு சம்மந்தமான உபாதைகளை கொடுத்துரும். அந்த மாதிரியான இடங்களில் ஒரு போதாத கிரகங்கள் இருக்கும்போதோ, அந்த 6 8 தசாபுக்திகள் அந்தரங்கள் முதற்கொண்டு நடக்கும்போதோ இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். அதாவது உலகத்தில் எது வந்து நம்மளால் மாற்ற முடியாதது, எதை நம்ம இழந்தால் திருப்பி பெற முடியாது அப்படின்னா காலம்தான் இல்லையா. அப்போது அந்த காலத்துக்கே அந்த எந்த காலத்திலும் வந்து நமக்கு வந்து ஒரு இரவாத நிலையையும், இல்லைனா நமக்கு வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, தீராத பல கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய, எதாலும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். அதனால் இந்த தீரா பிணி, தீராத கடன் உபத்திரவம், எதிரிகளால் தொல்லை, இல்லைனா எங்கே போனாலும் எனக்கு வந்து வேலையில் நிம்மதி இல்லாத தன்மை, இந்த மாதிரி உண்டான எல்லா பிணிப்பீடைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு காலபைரவர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. சரி, இந்த பைரவரை வந்து எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நாளைக்கு வர இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தன்று காலம்பரை எப்பயும் போல் நீங்கள் எழுந்துன்னு சிவசிவான்னு சொல்லிக்கோங்க, ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கோங்க, நெத்தியில் நல்ல விபூதி இட்டுக்கோங்க. சாயங்கால நேரம் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் எங்கே பைரவர் சந்நிதி இருக்கோ அங்கே போய் சாதாரணமாக உங்களால் என்ன நல்லெண்ணெய் தீபம் போட முடிஞ்சால் 2 விளக்கு ஏற்றி வைங்க சுவாமி முன்னாடி. ஏற்றிட்டு நாளைக்கு உங்களால் என்ன, அதாவது உணவு தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தயிர் சாதம் பண்ணி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். உங்களால் முடிஞ்சால் ஒரே ஒரு தயிர் சாத பொட்டலமாவது நீங்கள் வீட்டில் பண்ணி கொண்டு யாருக்காவது ஒருத்தருக்கு உங்கள் கையால் கொடுங்க. இது வந்து இப்போ நிறைய வீட்டில் வந்து ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ வச்சுட்டுருக்காங்க, வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடலாமான்னு இருக்காங்க, வேலையில் அவங்களுக்கு பெரிய ஒரு விருத்தியே இல்லை அப்படின்னு நினச்சாலும் சரி, தொழில் வகையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்மளுடைய ஜீவனம் அதை பொறுத்து தான் இல்லையா. அப்போ அந்த ஜீவன காரியம் சம்மந்தமான விஷயங்கள்ல எனக்கு தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை தொழில் நடத்துகிற இடத்துல பெரிய லாபங்கள் இல்லை, ரொம்ப வருமானம் இல்லாமல் அது ஒரு கடன் சுமையில் போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, நாளைய நாளை தவற விட வேண்டாம். அவசியமாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பைரவருக்கு இந்த வழிபாடை பண்ணுங்க. வேறு என்னெல்லாம் செய்யலாம், இதை நான் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், கடன் அப்படிங்கிற உபத்திரவங்கிறது என்னன்னா, நம்மளை எப்போ பாரு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறது. எப்பயோ ஒரு கடனை வாங்கி, இப்போ ஒரு வீடு வாங்க போகிறேன், ஒரு கடன் வாங்கி அந்த கடன் அடைச்சிட்டேன், வீடு எனக்கு சொந்தமானதுன்னு சொன்னால் அதை கடன் தொல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, அதுதானே வித்தியாசம். அப்போது கடன் வந்து எப்பயுமே தீர்க்க முடியாத கடனாகவும் அது ஒரு சுமையாகவும் நம்மளை அழுத்தும் போது அது உபத்திரவம்னு சொல்லுவோம். உபத்திரவம்னா தொல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரியான கடன் தொல்லைகள் இருப்பவர்கள், வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள், தொழில் நிறைய போட்டி பொறாமையோட எப்போ பாரு எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் நல்லா போகக்கூடாதுன்னு யாரோ எனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க போட்டியாக எனக்கு ஏதோ வேண்டாதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்லாம் நினச்சாலுமோ, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு நினச்சாலுமோ, நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மட்டும் தான் போய் கடவுள்கிட்ட வேண்டும். அடுத்தவங்க எப்படி போனாலும் அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, அவங்களுக்கு கெடுதலாக வேண்டிக்கக்கூடாது. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அதை பண்ணிட்டு அடுத்தது என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து உடம்பு சம்மந்தமான பிணி பீடைன்னு நம்ம சொன்னால் கூட, சில பேருக்கு உடம்பில் வந்து நமக்கு ஒரு ஊனம் இருக்கக்கூடாது, ஊனம் இல்லாத ஒரு உருவமும் நமக்கு வேணும்னு நினைப்போம் இல்லையா. குறைகள் இல்லாத ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய பாக்கியம். அது மாதிரி எந்த ஒரு அங்கஹீனமாக இல்லாட்டியும் எந்த ஒரு உடம்புல ஊனம் இல்லாமலும் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், நல்ல அழகான உருவம் பெறுவதற்காகவும் இந்த மாதிரியான அஷ்டமி வழிபாடு, பைரவ அஷ்டமி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சிவபெருமான காலம்பரை நினச்சிக்கணும், சாயங்காலம் பைரவரை வழிபடணும், தயிர் சாத பொட்டலம் பண்ணிட்டு போய் யாராவது 2 பேருக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு. அதனால் ஒரு தேய்பிறை அஷ்டமிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் வர ஒரு அஷ்டமியும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இனி அடுத்தடுத்து மீண்டும் நல்ல நல்ல பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்கிறதுனால உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும்.
அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு. அடுத்தடுத்து போடக்கூடிய காணொளி உங்களை வந்து அடையும். நன்றி.